வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக சட்டமன்ற கூட்டத்தொடரில் அடிச்சு ஆட ஆரம்பிப்பாங்க. முதல் நாளே பயங்கர பரபரப்பை ஏற்படுத்துவாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பவத்துக்கு திமுக தயாராகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதுக்கேற்றாற் போல இன்றைக்கு காலையிலேயே அசம்பிளி தொடங்கின உடனே தொடங்குவதற்கு முன்பாகவே முதலமைச்சர் வர்றதுக்கு முன்னாடியே அங்க திமுகவை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் அங்க அசம்பிள் ஆயிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் தலைமையில ஒரு பெரிய பரபரப்பு அங்க நிலவுச்சு. அவங்க வந்த உடனே அமைதியாக அவங்க உள்ள போய் உட்கார்ந்துருவாங்க. கவர்னருடைய உரைக்கு பின்னாடி அல்லது கவர்னர் உரை படிக்கும் போது அல்லது தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கும் போதோ அல்லது முதல்ல தேசிய கீதமோ அல்லது முதல்ல வந்தே மாதரமோ பாடப்படும் போது ஏதாவது ஒரு சலசலப்பு உருவாகும். அதுல இருந்து திமுக தன்னுடைய ஸ்கோரை தொடங்குவாங்க, அடிச்சு ஆட ஆரம்பிப்பாங்க. அசம்பிளிக்குள்ளதான் முதல்ல அந்த வேலையை அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது இல்லைங்க. அசம்பிளிக்குள்ள அவங்க உள்ள போவதற்கு முன்பாக வெளியிலேயே அவருடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். இது மாதிரி ஒரு சூழலை நிச்சயமாக உளவுத்துறை கூட எதிர்பார்த்திருக்காது. உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிருக்கு. திமுக என்ன பண்ண போகுதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால அவர்கள் பிரிகாஷனரியான சில விஷயங்களை கூட அவங்களால பண்ண முடியல. பெரிய ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணி, ஏன்னா எம்எல்ஏக்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா வந்தாங்க. வந்த பிறகு பார்த்தா மொத்தமாக திமுகவை சேர்ந்த அனைத்து எம்எல்ஏக்களும் அங்க நின்னாங்க. நின்ன உடனே கடகடன்னு அவங்க கையில எல்லாம் பதாகைகள் கொடுக்கப்பட்டது. அந்த பதாகைகள் பிடிக்கிறது பாத்தீங்கன்னா அதுல ஏற்கனவே இந்த அஜித்குமார் படுகொலை நேரத்துல எப்படி விஜய் ஒரு பதாகையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணார் இல்லையா? ஆர்ப்பாட்டம் பண்ணார் பாருங்க. மூணு மணி நேரம் பர்மிஷன் கேட்டு 3 நிமிஷத்துல ஆர்ப்பாட்டத்தை முடிச்சார் இல்லையா? சிஎம் சார் உங்களுக்கு என்ன சிஎம் சார் சாரி கேட்பீங்க சிஎம் சார்னு பேசினார்ல, அதே மாதிரி பதாகை பிடிச்சிட்டாங்க. இவங்க திமுகவை சேர்ந்த எல்லா முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே பதாகை பிடிச்சி நிக்கிறாங்க. அவங்க பதாகையில பாத்தீங்கன்னா தற்கூரி ஆட்சி தமிழ்நாடே சாட்சி, கதறல் சத்தம் கேட்கலையா சிஎம், வாயத்தரங்க சிஎம், இன்னும் பல பஞ்சாயத்துகளை அதுல பதாகைகளை அவங்க வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவங்க இதோட பேட்ச் வேற பாக்கெட்ல கருப்பு நேரத்துல ஒரு பேட்ச், வாயத்தரங்க சிஎம். நம்ம ஒவ்வொரு முறையும் கேட்போம் சிஎம் சார் கேக்குதா சார் அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா வாயத்தரங்க சிஎம் சார்னு ஒரு பேட்ச் அணிந்திருக்காங்க. ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி அந்த இடத்துல அவங்க பண்ண உடனே பரபரப்பாயிருச்சு. சட்டமன்றமே பரபரப்பாயிருச்சு. அந்த நேரத்துல மற்ற வந்தவர்கள் எல்லாம் இப்ப ஜேசிடி சபாநாயகர் வந்தாரு, இன்னும் பல பேர் வந்தாங்க. அவங்க எல்லாம் அங்க ஒன்றும் பண்ண முடியல, அவங்க பாட்டு அமைதியா கடந்து போயிட்டாங்க. ஆனா திமுக தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் தலைமையில முதல் நாளே வெளியிலேயே அசம்பிளிக்கு வெளியிலேயே அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அவங்க உள்ள என்ன பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதுக்கு இடையிலேயே அந்த பதாகைகள் எடுத்துட்டு உள்ள போக முடியாது, அசம்பிளிக்குள்ள பதாகை எடுத்துட்டு உள்ள போக முடியாது. ஆனால் பேட்ஜ் அணிந்து உள்ள போகலாம். ஏற்கனவே எடப்பாடி திமுக எதிராக கருப்பு நிற பேட்ஜ் எல்லாம் அணிஞ்செல்லாம் போனாரு. அப்புறம் யார் அந்த சார் அப்படின்லாம் அவங்க பேட்ஜ் எல்லாம் அணிஞ்செல்லாம் போனாங்க. அதே பாணியில அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சம்பவம் நடக்கும்போது அதற்கு காரணமானவர் யார் அந்த சார் அப்படின்னு கேட்டு ஒரு பேட்ஜை எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அப்போதைய அதிமுக எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள். இப்போ வாயத்தரங்க சிஎம் சார் வாயே திறக்க மாட்டார்ல. இப்ப என்னங்க பாலியல் பலாத்கார கொலைகள் நடக்குது, குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், படுபாதக செயல்கள் நடக்குது, மின் பற்றாக்குறை நடக்குது, தமிழ்நாடு முழுக்க ஏராளமான இடங்கள்ல வன்முறை வெறியாட்டங்கள் நடக்குது. ஆனா இது எல்லாத்துக்கும் வாய் திறக்காத சிஎம், மௌனசாமியாரா இருக்கிற சிஎம் எப்ப சார் வாயை திறப்பீங்கன்னு ஊடகங்கள் கேட்கறாங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கு சட்டசபையில கேள்வி கேட்பதற்கு நீ பேசவே வேணாம், என்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவ நீ அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ஜ் அணிஞ்சு திமுகவினர் அங்க அசம்பிளிக்குள்ள போயிருக்காங்க. அங்க என்ன சம்பவம் பண்ண போறாங்க, அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு இன்னைக்கு பெருசா எதுவும் சம்பவம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு கவர்னர் உரையோடு அது முடிஞ்சிடும் கூட்டம். நாளையில இருந்து தான் கூட்டத்தோட ஸ்டார்ட் ஆகும். எத்தனை நாள் இதை நடத்தலாம்னு அலுவல் ஆய்வு குழு அதுக்கப்புறம் நடக்கும். அதுல எத்தனை நாள் முடிவு பண்ணுவாங்க. இந்த கவர்னர் உரையில ஏதாவது ஏடாகங்கள் இருந்தாலோ அல்லது முந்தைய திமுக அரசாங்கத்தை ஏதாவது அவங்க சொன்னாலோ, தவறுதலாக சொன்னாலோ, பொய் சொன்னாலோ, இவங்களை புகழ் பாடினாலோ, வேற ஏதாவது பொய் விஷயங்களை ரீல்ஸ் மாதிரி ஏதாவது அமக்கலம் பண்ணாலும் மட்டும்தான் திமுக அல்லது எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கும். திமுக தான் பிரதானமா எதிர்ப்பு தெரிவிக்கும். ஏன்னா இப்ப அதிமுக பார்த்தா 2 அணியா வந்துட்டாங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் சொல்றாங்க. எடப்பாடி தனியா வராரு, வேலுமணி டீம் தனியா வருது. அப்ப இன்னும் அதிமுகவில் அந்த புகைச்சல் இன்னும் மோதல் இன்னும் முடிவுக்கு வரல. பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக எடப்பாடி காலில் விழுந்திருக்காங்க. ஆனா எம்எல்ஏவா தொடரணும்னா அவங்க பாணியில் தான் இருப்பாங்க. கொறடா உத்தரவை பெரும்பாலும் மீறினால் சிக்கல் அப்படின்றது தெரியும். இனிமே கொறடா உத்தரவு வருவதற்கு வாய்ப்பில்லை. இன்னும் நம்பிக்கையில்லா திருமணம் 6 மாசம் கழிச்சு தான் வரும். வந்துருச்சு, அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு தான் திருப்பி கொண்டாட முடியும். உடனே எடுத்துட்டு வர முடியாது. அப்போ 6 மாசத்துக்கு இந்த ஆட்சிக்கு ஆபத்து இல்லை. ஆனால்
ஒருவேளை கூட்டணி கட்சியா இருக்கிறவங்க திடீர்னு வித்ரா பண்ணிட்டாலோ, திடீர்னு ஏதோ ஒரு சம்பவத்துல அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாலோ, அப்ப இது மாதிரி சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வருமானது பெரிய சந்தேகம் தான். திருமாவளவன் வந்து அப்படிலாம் இல்லைங்க, நாங்க முழுமையா ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டாரு. ரெண்டு விஷயத்திலையும் மாத்தி மாத்தி பேசினாரு. ஆனா வெளிப்படையாக நிறைய நேரங்கள்ல ஆட்சிக்கு நாங்க கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்க மாட்டோம்ன்றத வெளிப்படுத்திட்டாரு. அமைச்சர்களுக்கு வெளியே வந்துருவோன்றதெல்லாம் பில்டப், அதெல்லாம் சும்மா, அது பம்மாத்து வேலை, அதெல்லாம் நம்ப வேண்டாம். ஆக மொத்தம் இன்னைக்கு முதல் நாளிலேயே முதல் முறையாக அடித்து ஆட ஆரம்பித்திருக்கிறது திமுக. இன்னும் என்னென்னலாம் திட்டம் வைத்திருக்கிறார்கள், இவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு உளவுத்துறை வந்து ஸ்லீப்பர் செல் விட்டுருக்கான் உள்ள. ஆனா எல்லா ஸ்லீப்பர் செல்லையும் உடைச்சிட்டாங்க இன்னைக்கு. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போதுன்னே தெரியாம திருன்னு பதறி தடுமாறி இருக்கிறது தாவேகா. இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். கவர்னர் உரையினுடைய லட்சணம் என்னவா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அது சம்பந்தமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை பார்வையிடுகிற சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். கடந்த வீடியோல நான் கீர்த்தனா குறித்த ஒரு விஷயம் பேசியிருந்தேன். உடனே ஒரு தற்குறியா இருக்கிறவர், அவர் தற்குறி தான், ஏன்னா அவருடைய கமெண்ட்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவர் சொல்றாரு, நம்மளை ஒரு வார்த்தையை சொல்லி சொல்றாரு, டாக் அப்படின்னு நம்மளை வந்து இன்னொரு வார்த்தையோட சேர்த்து சொல்றாரு. நான் திரும்பியும் சொல்றேன், கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துகிற கமெண்ட் போடுகிறவர்களுக்கு நான் திருப்பி ரிப்ளை பண்ணுவேன், மரியாதை கொடுப்பேன், மதிப்பேன். இந்த மாதிரி புறம்போக்குத்தனமா வந்து கமெண்ட் அடிக்கிற நாய்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அந்த கமெண்ட் அடிச்ச அந்த டாக், அந்த நாய் இந்த 38,000 கோடி வந்துச்சுன்னு அள்ளி விடுறாரு பாருங்க. கீர்த்தனாயத்துன்னு வந்துட்டாங்கன்னு கூண்டாய் போய் அந்த விசிட் பண்ணிட்டாங்க, தென்கொரியால விசிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது அத்தனையும் திமுக அரசாங்கத்துல ஏற்கனவே MOU சைன் பண்ணதுடா மரமண்ட. இந்த அறிவு கட்ட தன்மை தெரியாம முட்டாள் மாதிரி பைத்தியகாரத்தனமா கண்ணை மூடிக்கிட்டு ஜாலரா அடிச்சீங்கன்னா இப்படிதான் தற்குறித்தனமா சிக்கி சின்னாபனம் அடைவீங்க. அதனால கமெண்ட் அடிக்கிறவர்கள் தயவு செய்து நாகரீக கமெண்ட் அடிச்சா உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். எல்லா நாளும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க, நீங்க கண்ணாடியை பார்த்து துப்பிக்கிற கதை தான், படுத்துக்கிட்டு துப்பிக்கிற கதை தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கே திரும்பும். ஓகே, எனிவே இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.